சேகர் கமலாவுடைய டைரக்ஷனில் தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா உள்ளிட்ட நட்சத்திரங்களுடைய நடிப்பில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தமிழ், தெலுங்குன்னு இரு மொழிகளையும் இப்போ சமீபத்தில் தேட்டர்ஸில் வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் குபேரா. இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல படத்தினுடைய கதை. வங்கக்கடலில் பெரிய அளவிலான எண்ணெய் வளம் இருக்கிறது கண்டுபிடிக்கப்படுது. அதனுடைய முழு உரிமையையும் மத்திய அமைச்சர்கிட்ட லஞ்சம் கொடுத்து பெறாரு கார்ப்பரேட் முதலாளியான நீரஜ், அதாவது ஜிம் சர்ப். அதற்கான லஞ்ச பணமான 1,00,000 கோடியை சம்பந்தப்பட்டவங்களுக்கு பிரித்து கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. நேர்மையாக இருந்ததால் பொய் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட முன்னாள் சிபிஐ அதிகாரி தீபக், அதாவது நாகார்ஜுனாவை இந்த வேலையை பண்றதுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி இந்த பணியில் அமர்த்துறாரு நீரஜ். அந்த பணியை கையில் எடுக்கக்கூடிய தீபக் லஞ்ச பணத்தை வெள்ளை பணமாக்குறதுக்கு போலியா சில பினாமிகளை உருவாக்குறதுக்கு முடிவெடுக்கிறாரு. இதற்காக நாட்டினுடைய வெவ்வேறு பகுதிகளிலிருந்து 4 பிச்சைக்காரர்களை, அதாவது யாசகர்களை கூட்டிட்டு வராங்க. அதுல ஒருத்தர் திருப்பதியிலிருந்து கூட்டி வரப்பட்ட தேவா, அதாவது தனுஷ். அப்படி வெவ்வேறு பகுதிகளிலிருந்து கூட்டு வரப்பட்ட அந்த 4 பிச்சைக்காரர்களையும் பணக்காரர்களை போல நடிக்க வச்சு தங்களுடைய காரியத்தை முடிக்க நினைக்கிறாங்க எல்லாருமே. அப்படி வெவ்வேறு பகுதிகளிலிருந்து கூட்டு வந்த அந்த பிச்சைக்காரங்களை பணக்காரங்களா நடிக்க வச்சு தாங்க நினைச்ச காரியத்தை அவங்க முடிச்சாங்களா? இதுல நடிகர் தனுஷ் திடீர்னு எடுத்த முடிவு என்ன? இதுல ராஷ்மிகா மந்தனாவினுடைய கதாபாத்திரம் என்ன? கடைசி வரைக்கும் நாகார்ஜுனா நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயணத்தில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்களின் தொகுப்பே சேகர் கமுலா இயக்கியிருக்கக்கூடிய தெலுங்கு படமான குபேரா படத்தினுடைய கதை. ஓகே, படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். எதுவுமே அறியாத அப்பாவித்தனமான யாசகர், அதாவது அந்த பிச்சைக்கார வாழ்க்கை, அதிலிருந்து தான் எதிர்பார்க்காத பணக்கார வேடம் தரிக்கக்கூடிய அந்த நாட்கள், மீண்டும் ஏமாற்றப்பட்டு வீதிக்கு வரக்கூடிய அவலமான தருணம் என அந்த வீரியமான கதாபாத்திரத்திற்கு தேவையான நடிப்பை வழங்கி ஒவ்வொரு ஃப்ரேம்லையுமே அழுத்தம் திருத்தமாக தான் ஒரு எப்படிப்பட்ட பர்ஃபார்மர் அப்படின்றத நிரூபித்து மொத்த படத்தையுமே தாங்கி நிற்கிறாரு படத்தினுடைய ஹீரோவான தனுஷ். முக்கியமாக பணக்காரராக நடிக்கக்கூடிய இடங்களில் உடல் மொழி, பேச்சு என நுணுக்கமான நடிப்பை கொண்டு வந்து படத்திற்கு வலு சேர்க்கிறாரு. அவருக்கு வலது கையில் விரல்கள் உடைக்கப்பட்டு ஒரு சில சீன்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. படம் முழுக்க கவனிச்சிங்க அப்படின்னா அந்த விஷயத்தை அவ்வளோ அழகாக வந்து மெயின்டைன் பண்ணிப்பாரு. ஒரு இடத்துல கூட இம்மி பேசாமல் அந்த விஷயத்தை அழகாக கொண்டு வந்திருப்பாரு. இதெல்லாம் தாண்டி நடிகர் தனுஷ் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் ஹீரோ. ராயன் மாதிரியான பெரிய பெரிய படங்கள்லாம், ஆக்ஷன் படங்களை அவர் பண்ணிட்டு இப்படி ஒரு திரைப்படத்தை, அதுவும் ஒரு கேரக்டர் ஓரியன்ட் கதாபாத்திரத்தை எப்படி அவர் எடுத்துக்கிட்டு நடிச்சாரு, எப்படி ஒரு திரைப்படத்தை அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்றதுல தான் பர்ஃபார்மர் தனுஷ் தனிச்சு தெரிகிறாரு. அவர் ஆடியோ லான்ச்சில் பேசியிருந்த மாதிரி அவர்கிட்ட இருந்து எப்போ என்ன மாதிரியான படம் வரும் அப்படின்னு கெஸ் பண்ண முடியாது. எல்லா மாதிரியான படங்களும் கொடுத்து என்னோட ரசிகர்கள் நான் வந்து தெளிவாக குழப்பி வச்சிருக்கேன்னு சொன்னார் இல்லையா? அந்த வகையில் இந்த குபேரா திரைப்படம் ஒரு பர்ஃபார்மர் ஓரியன்ட் தனுஷை ரொம்ப வருஷம் கழிச்சு காட்டுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நாகார்ஜுனா குற்ற உணர்ச்சியோட பரிதவிக்கக்கூடிய நேர்மையான அதிகாரியாகவும் குடும்பத்தை பாதுகாக்க போராடும் இடங்கள்லையும் கணவனாகவும் ஆர்ப்பாட்டம் இல்லாத முதிர்ச்சியான நடிப்பை வழங்கியிருக்காரு நாகார்ஜுனா. தானும் ஒரு வகையில் குற்றவாளி தான் அப்படின்றத உணர்ற இடத்துல அவருடைய அனுபவ நடிப்பு கை கொடுத்திருக்கு. டெம்ப்ளேட் கார்ப்பரேட் வில்லனாக வேண்டிய கதாபாத்திரத்தை தன்னுடைய உடல் மொழியால் தனித்து தெரிய வைக்கிறாரு படத்தினுடைய அந்த நீரஜ் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ஜிம் சர்ப். தன்னுடைய அப்பாவித்தனத்தால் தேவையான காட்சிகளில் ரசிக்கவும் சிரிக்கவும் வைக்கிறாங்க ராஷ்மிகா மந்தனா. மற்றபடி அவங்களுடைய கதாபாத்திரத்திற்கு படத்தில் பெரிய வேலை இல்லை. அப்படியே பர்ஃபார்மன்ஸை கொட்டி தீக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய வீரியமான கதாபாத்திரமும் கிடையாது. ஷாயாஜி ஷிண்டே, சுனினா, ஹரிஷ் பேரடி மற்றொரு யாசகராக வரக்கூடிய திவ்யா ஆகியோர் கொடுத்த வேலையை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. தொழில்நுட்ப ரீதியாக, அதாவது இந்த திரைப்படம் டெக்னிக்கல் அஸ்பெக்ட்ஸில் எப்படி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை நகரத்தையும் கார்ப்பரேட் உலகத்தையும் காட்டும்போது பிரம்மாண்டத்தையும் உணர்வுபூர்வமான இடங்களில் நுணுக்கத்தையும் கொண்டு வந்திருக்காரு படத்தினுடைய ஒளிப்பதிவாளரான நிகேத் பொம்மிரெட்டி. முக்கியமாக இரவு நேர காட்சிகளையும் துரத்தி பிடிக்கக்கூடிய காட்சிகளையும் கவனிக்க வைக்கிறாங்க. நீண்ட திரைக்கதையை முடிந்த அளவிற்கு சுவாரஸ்யம் குறையாமல் கோர்த்திருக்கக்கூடிய படத்தொகுப்பாளர் கார்த்திகா ஸ்ரீனிவாஸ் இரண்டாவது பாதியில் கண்டிப்பாக வந்து இன்னும் நிறையவே குறைச்சிருக்கலாம். அதுதான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸில் ஒன்றா மாறிடுச்சு. தேவிஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய இசையில் போய் வா நண்பா பாட்டு ஆல்ரெடி ஹிட் அடித்ததுனால தேட்டரில் அந்த பாட்டுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. தேட்டரில் அந்த பாட்டு வரக்கூடிய இடமும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இது இல்லாமல் என் மகனே, எனது பாடல்கள் கதையை பேசுறதோட ரசிக்கவும் வச்சது. சேசிங், த்ரில்லர், எமோஷன், ஆக்ஷன் என எல்லா தருணங்களையுமே இன்னமும் ஆழமாக்கி இருக்கு தேவிஸ்ரீ பிரசாத் அவருடைய பின்னணி இசை. கதை கருவை யதார்த்த மீட்டரிலிருந்து விலகாமலும் பிரச்சார நெடி இல்லாமலும் பேசுது படத்தினுடைய வசனங்கள். எண்ணெய் வளம், கார்ப்பரேட் அரசியல், நாகார்ஜுனா பின் கதை என தொடங்கக்கூடிய திரைக்கதை கச்சிதமான மேக்கிங்கால பரபரப்போடு தான் ஆரம்பிக்குது, நகருது. யாசகராக, அதாவது பிச்சைக்காரராக தனுஷ் திரைக்கதையில் நுழைந்த பின்னாடி அவருடைய நடிப்போடு அவர்களை தயார் செய்யக்கூடிய காட்சிகளும் கை கொடுக்க பரபரப்போடு சுவாரஸ்யமும் தொற்றிக்கொள்ளுது. தனுஷினுடைய காமெடிகளும் ராஷ்மிகாவினுடைய அப்பாவித்தனமும் அங்கங்க நகைச்சுவைக்கும் லைட்டாக நமக்கு வந்து இடம் கொடுக்குது. கார்ப்பரேட் உலகம், தனுஷினுடைய யாசகர் உலகம் ஆகியவற்றோடு நாகார்ஜுனா அவருடைய குற்ற உணர்வால் தள்ளாடும் வாழ்வையும் சம அளவில் விவரிக்கிறது திரைக்கதை இன்னுமே ஆழமாக்கியிருக்கு. எமோஷன், பரபரப்பு என அது வரைக்கும் ரொம்ப யதார்த்தமாகவும் சுவாரஸ்யமாகவும் நகர்ந்த திரைக்கதை இரண்டாவது பாதியில் கிட்டத்தட்ட ஒரு பாதி படத்திலிருந்து அதிலிருந்து அப்படியே கம்ப்ளீட்டாக விலக தொடங்குது. கதாநாயகனை துரத்தக்கூடிய வில்லன் கும்பல் அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு ஓட
கஷ்டப்படக்கூடிய தனுஷுடைய நிலை, இவங்களுக்கு இடையில மாட்டிக்கொண்டு விழிப்பு தூங்கக்கூடிய நாகார்ஜுனா, ராஷ்மிகா என இரண்டாவது பாதி திரைக்கதை ஒரு மாதிரி பரபரப்பான முதல் பாதியை கிடக்குது. ஆனால் அதன் பிறகு தத்துவ பாடல், டெம்ப்ளேட், ஆக்ஷன் அவதாரம், நியாயமான காட்சிகள் இல்லாமல் யூட்டன் அடிக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் போன்றவற்றோடு நீண்டு கொண்டே போகக்கூடிய அடுக்கடுக்கான காட்சிகள் இரண்டாவது பாதியை கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு ஒரு டைட் ஃபீல் கொடுத்துருது. மேலும் அதுவரை யதார்த்தமாகவும் நியாயமான காட்சிகளோடும் பின்னப்பட்ட தனுஷ் அவர்களுடைய அந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, கதாபாத்திரம், இறுதி காட்சி நெருங்க கிளைமேக்ஸ் வர லாஜிக்கே இல்லாத கதாநாயகன் அவதாரத்தை எடுக்கிறது கண்டிப்பாக பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ரியாலிட்டியை விட்டு தள்ளி நின்று ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது வரைக்கும் கதையின் போக்கில் ரொம்ப அழகாக பயணிச்சுட்டு வந்த திரைக்கதை என்ன ஆச்சுனே தெரியல, கிளைமேக்ஸ் கிட்ட ரொம்ப அவசரமாக அந்த ப்ரீ கிளைமேக்ஸை கொண்டு வந்து படத்தை முடிச்சாகணும் அப்படின்றதுக்காகவே கொஞ்சம் மாஸ் மசாலா கமர்ஷியல் பேக்கேஜ்லாம் உள்ள தூவி அது வரைக்கும் குபேரா நம்ம மனசுக்கு நெருக்கமான ஒருத்தண்டா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த ஆடியன்ஸை இவன் என்ன பார்த்தீங்கன்னு வேறு ஏதோ ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சுட்டாங்க. அங்கங்கே வரக்கூடிய அந்த எமோஷனலான மூமெண்ட்டுகளும் நடிகர்களுடைய உணர்வுபூர்வமான நடிப்பும் மட்டுமே அந்த டயர்டாகக்கூடிய அந்த ரசிகர்களுடைய கலைப்பை ஓரளவுக்கு சரி கட்டுது. மொத்தத்தில் இந்த குபேரா திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில சர்க்கிள்கள் எட்டி பார்த்தாலும் கூட பரபரப்புலையும் எமோஷன்லையும் தேவையான திரை அனுபவ செல்வத்தை வாரி கொடுத்துருக்கு இந்த குபேரா. தேட்டரில் போய் பார்க்குற அளவு இந்த திரைப்படம் போத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த திரைப்படம் பைலிங்கோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பைலிங்கோல்னா ஒரே நேரத்தில் 2 மொழிகளில் எடுக்கப்பட்ட திரைப்படம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் படம் பெரும்பாலும் தெலுங்கில் தான் எடுக்கப்பட்டிருக்கு, தமிழில் டப் தான் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். ஏன்னா வாய்ஸ் எங்கேயுமே சிங்கே ஆகலை. என்னதான் தனுஷ் அவரே ஓன் வாய்ஸ் கொடுத்திருந்தாலுமே கூட நிறைய இடங்களில் தெலுங்கு படத்துக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுத்த ஃபீல் தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இந்த திரைப்படம் ஒரு கதை ஓரியன்ட் மூவி. அதனால் இந்த திரைப்படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து என்னடா ஒரு மாதிரி பொறுமையாக நகருதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திரைக்கதை அப்படி நகர்ந்தால் தான் சரியாக இருக்கும். ஆனால் இரண்டாவது பாதியில் கண்டிப்பாக எடிட்டர் இன்னுமே நிறைய கதையை கிறிஸ்பாக்கியிருக்கலாம். நிறைய விஷயங்களை, தேவையில்லாத விஷயங்களை படத்தில் தவிர்த்திருந்தாங்க அப்படின்னா இந்த குபேரா இன்னும் ஒரு கிறிஸ்பான ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கான திரைப்படமாக மாறி இருக்கும். அது முக்கியமான சொன்னேன் இல்லையா, ப்ரீ கிளைமேக்ஸ்னு அதுதான் படத்தினுடைய மைனஸில் ஒன்றா ஆயிடுச்சுன்னு. அதை கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்திருந்தாங்க. கடைசி வரைக்கும் தனுஷனுடைய கதாபாத்திரத்தை நியாயமாக கொண்டு போயிருந்தாங்க. அதனுடைய நேச்சர்லேருந்து விலகாமல் கொண்டு போய் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸை இந்த குபேரா திரைப்படம் கொடுத்துருக்கும். இப்போ ஒரு சிலருக்கு இந்த திரைப்படம் ஒர்க் ஆகலாம், ஒரு சிலருக்கு என்னப்பா ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது, ரியாலிட்டிலேருந்து ரொம்ப தள்ளி இருக்க மாதிரி இருக்குது, பிச்சைக்காரங்க வாழ்க்கையை வச்சுட்டு இவங்க ரொம்ப மில்க் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பல குறைகள் அங்கங்கே உங்களுக்கு துண்டாக தெரியலாம். அது உங்களுடைய மூவி பார்க்குற டேஸ்ட்டை பொறுத்து உங்களுக்கு மாறுபடலாம். மற்றபடி அடல்ட் கண்டென்ட் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு சின்ன சீன் கூட அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் தாராளமாக குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். நீங்கள் இந்த குபேரா படத்தை பார்த்தீங்க அப்படின்னா படத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, ரிவ்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாரை எப்போ இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பண்ணி மறக்காம டிங் நினைத்துருங்க.